Good morning, students. Welcome to Times Daily Preparation Series. Today is day 13, right? நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 13, டே 12ல நம்ம ஒரு வெக்காபுலரி ஹேண்ட் அவுட் பார்த்துருந்தோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வெக்காபுலரி ஹேண்ட் அவுட் தான் பார்க்க போகிறோம், பட் என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், வெக்காபுலரி அப்படின்னு சொல்றது இட் வாஸ் ஆக்சுவலி நம்ம ரெண்டு விதமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் டே 12ல நம்ம பார்த்த லிட்ரல் மீனிங் கொஷின்ஸ், ரைட்? அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நேற்று பார்த்த அனாலஜி கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை சினானிமா இருக்கட்டும், இல்லை ஆண்டனமா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு லிட்ரல் கொஷின்ஸ், சரிங்களா? ரைட். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, வாட் வி ஆர் கோயிங் டு see டுடே, ரைட்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட் வாஸ் கான்டெக்சுவல் மீனிங். அதாவது அந்த கிவன் கான்டெக்ஸ்ட்ல அந்த மீனிங் என்ன, அதாவது ஒரு கான்டெக்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த கான்டெக்ட்ல ஒரு blank பண்ணிடுவாங்க. அந்த வெக்காபுலரி பிளேஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு blank, ஒரு ஃபில்லிங் த blanks மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த blank-ஐ வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ரைட்? ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆப்ஷன் இருப்பாங்க. 4 ஆப்ஷனுமே க்ளோஸ் காலா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, கரெக்டா? பட் க்ளோஸ் காலா இருந்தா கூட, ஒரே மீனிங் தரக்கூடியதா அந்த வார்த்தை இருந்தா கூட, அந்த கான்டெக்ஸ்ட்டை படிச்சு அந்த கான்டெக்ஸ்டுக்கு என்ன வார்த்தை ஃபிட் ஆகும் அப்படின்னு போடுறதுதான் கான்டெக்சுவல் மீனிங். அதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம், ரைட்? ஃப்ரம் த கிவன் handout what you are going to see is contextual meaning based meaning questions தான் we are going to something delved very deeply today. இன்னைக்கு இதுதான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு பார்க்க போறோம். இதுல என்னென்ன டைப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன் பிளாங்க் அப்படின்னு பிரிக்கலாம். ஒரே ஒரு பிளாங்க் கொடுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? அப்படி இல்லையா சார், 2 பிளாங்க் கொடுப்பாங்க சார், ரைட்? 2 பிளாங்க் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வேற எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 blanks இப்படி நம்மள பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு blank தான் இருக்கும், ரைட்? ஆனா 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மலா 1 சென்டென்சஸ் நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஒரு blank கேட்பாங்க. அப்படி இல்லையா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, 4 சாய்ஸ் இருக்கும். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு blank இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல ஃபிட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டையுமே மேட்ச் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் மேட்ச் பண்ணுச்சுன்னா அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. சேம் அப்ளிகபிள் டு த 2 blanks. அதுலயுமே ஒரு சென்டென்சஸ் வரலாம். அப்படி இல்லையா they can give 2 sentences. 3லயும் சேம் 1 சென்டென்சஸும் கொடுப்பாங்க. பட் 3ல 2 சென்டென்ஸ்ன்றது அன்லைக்லி as it was a very big question, because ஏன்னா ஒரு கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆல்ரெடி 3 blank கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும், அதவே நீங்க போடுறதுக்கு டைம் ஆகும். அதனால 2 blanks கொஸ்டின்ஸ் டைப்பா இருக்கு. இது பேங்கிங் எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்ல, டைப்பா இருக்கு. வெக்காபுலரில இதுவும் ஒரு டைப், கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இது வரைக்கும் பெருசா கேட்டது இல்ல அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கான்டெக்சுவல் பேஸ்ட் மீனிங்ஸ் தான் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் நிறைய வரப்போகுது. நீங்க அந்த ஏரியாஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணாம போட முடியாது. சார் எனக்கு லிட்டரலா மீனிங் தெரியும், இந்த வேர்டு எனக்கு சினானிம் மீனிங் எனக்கு தெரியும் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சினானிமா கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த வேர்டோட சினானிமே ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் கான்டெக்சுவல் பேஸ்ட் மீனிங்ஸ், அதாவது அந்த சென்டென்ஸ்ல ஃபிட் ஆகக்கூடிய வார்த்தையை பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும், கரெக்டா? அது ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் மீனிங்கை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார் இதை தாண்டி வேற ஏதாவது கேட்க போறாங்களா சார், இதை தாண்டி வேற ஏதாவது கேட்டா நம்ம என்ன சார் பண்ணலாம், ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்பாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாசேஜ் கொடுப்பாங்க. பாசேஜ் கொடுத்துட்டு அதோட கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். வெக்காபுலரி தெரியாம கண்டுபிடிக்க முடியாது. கீவேர்ட்ஸ் வில் பி வெக்காபுலரி, நோ, ரைட்? அந்த கீவேர்ட்ஸ் எப்படி இருக்கும், வெக்காபுலரியில இருக்கும், அதை கண்டுபிடிக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா 2 ஒரே blank தான் இருக்கும். blank நம்ம மேல பார்த்த மாதிரி blank ஒன்று தான் இருக்கும், பட் ஆன்சர் என்னவா இருக்கும், இந்த இதுலயே எடுத்துட்டு வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும். ஆனா ஆன்சர் எப்படி இருக்கும், 2 ஆன்சர் இருக்கும். 2 ஆன்சர்ஸுமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 ஆப்ஷன்ஸ் முதல்ல கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சேம் அப்ளிகபிள் டு த 2 blanks, சேம் அப்ளிகபிள் டு 3 blanks. இப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த டைப் இன்ஃபினிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் அவங்க எந்த அளவுக்கு கேட்கறாங்கன்றது இருக்கு. 1 blankல தான் அவங்க 2 ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரைட்?
அதை தாண்டி 2 ஆன்சர்ஸ் வந்து 2 பிளாங்க்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது காம்ப்ளெக்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக கொஷின் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். கொஷின் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆக கட் ஆஃப் கம்மியாகும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் உங்களுக்கு பேங்கிங் எக்ஸாமினேஷன்ல இருக்கிறதுனால ஸோ அவ்வளோ டீப்பாக கொண்டு போக வாய்ப்பு இல்லை. தீஸ் ஆர் த பேசிக் டைப்ஸ் தட் ஐம் டாக்கிங் அபவுட், ரைட். இதை தாண்டி பெருசாக எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு தீஸ் ஆர் த வெரி டிஃபிகல்ட் கொஷின்ஸ் ஐ வுட் சே, ரைட். ரொம்ப இதை தாண்டி உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்க போறாங்க. ஒரு சின்ன ப்ராக்டிஸ்க்காக நீங்க பண்ணி பார்க்கணும். பட் ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். நீங்க ப்ரிப்பேர் பண்றதை விட பேங்கிங் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எஸ்பெஷலா கான்டெக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா, ரைட். இன்னைக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போவோம். ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ரைட். டிரெக்ஷன்ஸ் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். In each of these questions, two sentences 1 and 2 are given. Meaning என்ன கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இடத்துல, 2 சென்டென்சஸ் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். எஸ், ஈச் சென்டென்ஸ் ஹாஸ் அ blank in it. மீனிங் ஒரு blank இருக்கு. அப்ப 2 சென்டென்ஸ் இருக்கு, ஒரு blank இருக்கு. பட் ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சரா இல்ல 2க்கு 2 ஆன்சரான்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம பார்த்துடலாம். In 5 words, 1, 2, 3, 4, 5 are suggested. Out of these, only one fits both the places in context of each statements or each sentences கொடுத்திருக்காங்க. அப்ப answer will be one option. ஒரே ஒரு ஆப்ஷன் from the given option. 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஆப்ஷன் என்ன செய்ய போகுது, இந்த 2 பிளாங்கையுமே ஃபிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு பிளாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபிட் பண்ணா கூட அது தப்புன்னு தான் சொல்லி ஆகும். உங்களுக்கு வழி இல்லை, ஏன்னா 2மே ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சரா தான் இருக்க முடியும், ரைட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஆன்சர்ல நீங்க ஒரு சில ஆன்சர் எலிமினேட் பண்ணிடுவீங்க, ஒரு சில ஆன்சர்ஸ் எலிமினேட் பண்ண முடியாது. அப்படியே அதை போய் செகண்ட்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ செகண்ட்ல அப்ளை பண்ணும்போது ஒரு சில எலிமினேஷன்ஸ் உங்களுக்கு ஆகும். அப்போ எதை எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயத்தை தான் எலிமினேட் பண்ண முடியாம இருக்கும். அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். அதுக்கு பேர் தான் எலிமினேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எலிமினேஷன் டெக்னிக். நீங்க கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் செலக்ஷன் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ண முடியாது. எலிமினேஷன் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ரைட். எஸ், அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அவங்க சொன்ன மாதிரி 2 சென்டென்ஸ் இருக்கு, கீழே 5 ஆப்ஷன் இருக்கு, 2லயும் ஒவ்வொரு பிளாங்க் தான் இருக்கு. அவங்க சொல்ற டீடைல் கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு தடவை ரீட் பண்ணி பார்ப்போம், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். The principal dash him to leave the school அப்படின்னு கொடுக்குறாங்க. The principal dash him to leave the school அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ principal dash him to leave the school அப்படின்னா நம்ம கொடுத்தக்கூடிய ஆன்சர் பார்க்கலாம். பிரின்சிபல் யாரை போக சொல்றாருன்னு தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட்டை போக சொல்றாரா, டீச்சரை போக சொல்றாரா, வேற யாராவது சொல்றாங்களா? பட் பிரின்சிபல் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு நமக்கு தெரியுது. பிரின்சிபல் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ரைட். டாப் டயர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்ல பிரின்சிபலும் ஒருத்தர் மட்டும் நமக்கு தெரியும். உள்ள ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். டிரெக்டட் ஹிம் டு லீவ் த ஸ்கூல் மேட்ச் ஆகும் மாதிரி தான் தெரியுது, ரைட். டிரெக்டட் ஹிம் டு மேட்ச் த இஸ் மேட்சிங் தி கிவன் கான்டெக்ட். அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. The principal served him to leave the school is not matching. The principal supervised him to leave the school is not matching. ரைட். அப்போ இது 2மே மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் பிளாங்குக்கே மேட்ச் ஆகல, 2 பிளாங்குக்குமே மேட்ச் ஆகியிருக்கணும். அப்போ ஒரு பிளாங்குக்கு மேட்ச் ஆகணும்னா அது ஆன்சரா இருக்க முடியாது. அதனால நான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். எலிமினேஷன் டெக்னிக் நான் யூஸ் பண்றேன். The principal commanded him to leave the school as he is one of the top tier authority. கண்டிப்பா அவரால் கமாண்டும் பண்ண முடியும், ரைட். அப்போ அது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பிரின்சிபல் focused him to leave the school is not even matching. அது அந்த கான்டெக்ட்லி மேட்ச் ஆகல. சூப்பர்வைசர் அட்லீஸ்ட் மேட்ச் ஆச்சு. சர்வ்டு வந்து ஒரு சில கான்டெக்ட்ல மேட்ச் ஆகும், பட் எல்லா கான்டெக்ட்லயும் மேட்ச் ஆகாது. சூப்பர்வைசர் ஒரு சில கான்டெக்ட்ல மேட்ச் ஆகுது, பட் ஃபோக்கஸ்ட் இஸ் நாட் ஈவன் மேட்சிங் இன் எனி ஆஃப் த கான்டெக்ட். அது அவுட் ஆஃப் த கான்டெக்ட், கம்ப்ளீட்டா irrelevant ஆன்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி irrelevant-ஆ இருக்கு. அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன் இஸ் டிரெக்டட், ஒன் இஸ் கமாண்டட். இப்போ டிரெக்டடா கமாண்டடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் பிளாங்க்லேயே நிக்காம செகண்ட் பிளாங்க் போயிடலாம். நம்ம ஒரு 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் பிளாங்க் யூஸ் பண்ணி. ஸோ செகண்ட் பிளாங்க் போகலாம். போய் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ரைட். எஸ், ஷீ டேஷ் ஹர் எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் ஒர்க். She directed her energies towards the work. So she is having many things. அவங்களுக்கு வேலை இருக்கு, பர்சனல் லைஃப் இருக்கு, என்ஜாய்மெண்ட் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க, directed her energies towards one work is perfectly matching. அப்ப செகண்ட் ஆப்ஷனுக்கு இது என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. டபுள் டிக் கொடுத்துருக்கேன், ரைட். மீனிங் செகண்ட் பிளாங்குக்கும் மேட்ச் ஆகுது. She commanded her energies. See, energies வந்து ஒரு பர்சன் கிடையாது, ஒரு ஓவர் த பர்சன் தான் நீங்க கமெண்ட் பண்ண முடியும். பட் எனர்ஜியை போய் நீங்க எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த கான்டெக்ட் ஃபார் த செகண்ட் பிளாங்க். அப்போ செகண்ட் பிளாங்க்கு வரும்போது என்ன ஆகுது, ஆப்ஷன் தப்பாகுது. நான் ஏன் கரெக்ட் போட்டு தப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன்ல ஃபிட் ஆகுது, ஒரு ஆப்ஷன்ல ஃபிட் ஆகல. மற்ற 3மே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஃபிட் ஆகாம இருந்துச்சு. நம்ம செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபிட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு 1 and 4 தான் இருந்தது. இல்லை 4 வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு ஃபிட் ஆகல, 1 ஆப்ஷன் ஃபிட் ஆகுது. அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்க முடியும், ஆப்ஷன் 1
டிரெக்டட் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன். பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும்போது வில் பி டூயிங் இட் வெரி ஃபாஸ்ட். ரைட்? இப்போ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 2க்கும் ஒவ்வொரு blank இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன் 1 தான் இருக்க போகுது. She was devastated when she got the news that she could not get the job. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. இந்த நியூஸ் அவங்க கேட்கும்போது கண்டிப்பா டெவஸ்டேட் ஆயிடுப்பாங்க. ஒரு சேடான ஃபீலிங்ல தான் இருப்பாங்க. கொஞ்சம் உடஞ்சு போயிருப்பாங்க. டிஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஷி வாஸ் டெஸ்ட்ராய்டு அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் மீனிங்கா இருந்தா கூட அவங்க ஒரு பொருள் கிடையாது உடைக்கப்படுறதுக்கு. ஷீஸ் அ விமன், ஷீஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கை உடைக்க முடியாது. ஷி கேஸ் டெவஸ்டேட் அந்த ஃபீலிங்கை பத்தி அவங்க சொல்றாங்க. கரெக்ட். பட் டெஸ்ட்ராய்டு இஸ் நாட் அ ஃபீலிங். நோ. ரைட்? இஸ் அண்ட் வி ஆர் மூவிங் ஆன். ட்ராஷ்ட், ஷங்க். இப்போ ட்ராஷ்ட்னா குப்பை, சங்க்னா மூழ்குறது, டிவோர். சி சேம் நெகட்டிவ் மீனிங்கா இருந்தா கூட இது லிட்ரல் மீனிங்ல இருக்கு. அதாவது ஒரு ஒரு திங்கா கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. பட் டெவஸ்டேட் இஸ் தி ஒன்லி வேர்ட் which is matching in the given context. ஃபர்ஸ்ட் blank பொறுத்த வரைக்கும் சார் இப்போ ஒரு ஆப்ஷன் தானே சார், நமக்கு ஒரே ஒரு 4மே எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று தானே இருக்கு. அந்த ஒன்னவே நம்ம ஆன்சரை டெக் பண்ணிடலாமான்னு கேட்டா பண்ணிடலாம். அப்படியே தான் இருக்க முடியும். பட் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் blank-ம் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் இருக்கணும். அதுக்காக நம்ம 2 செகண்ட் blank வந்து ரீட் பண்ணி பார்க்கறது. அது ரீட் பண்ணாம இன்னும் டைம் சேவ் ஆகுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் என்ன பார்த்து. அப்படி சேவ் ஆகிற டைம் ஒன்றும் பர்பஸ்ஃபுல்லா யூஸ் ஆக போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு கோ டு த செகண்ட் blank, செகண்ட் சென்டென்சஸ் அண்ட் செக் வெதர் த ஆன்சர் இஸ் ரைட் ஆர் நாட். செக் பண்ணிக்கோங்க. ரைட்? எஸ். ஏன்னா இங்கிலீஷ்ல இப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நீங்க ஆன்சர் செக் பண்ண முடியும். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களால ஆன்சர் செக் பண்ண முடியாது. குவான்ஸ் மாதிரியோ இல்லை ரீசனிங் மாதிரியோ கிடையாது. ரைட்? அப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நீங்க இப்படி பண்றது ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். We were devastated when we heard the news of Dr. ABJ Abdul Kalam's death. Yes, once again they are talking about a feeling. As I mentioned earlier, devastated is already a feeling. So ரெண்டு ஆப்ஷன் என்ன செய்யுது இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 1 will be my answer for this question also. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் 1 தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். Since the horse can run fast, it has a dash over the others in the race. இந்த குதிரை நல்லா ஓடும், ஃபாஸ்டா ஓடும்ன்றதுனால மற்ற குதிரைகளோட அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பவுண்டரி ஓவர் த அதர்ஸ்லாம் அது மேட்ச் ஆகல. பார்டர் ஓவர் த அதர்ஸ்லாம் ரெண்டும் ஒன்று தான், அது மேட்ச் ஆகல. அட்வான்டேஜ் அப்படின்னா அட்வான்டேஜ் ஓவர் த அதர்ஸ் இஸ் மேட்சிங் கண்டிப்பா. எட்ஜ் ஓவர் த அதர்ஸ் இஸ் மேட்சிங். பிரிங்க் ஓவர் த அதர்ஸ் இன் மேட்சிங் கரெக்ட் மேட்ச் ஆகும். ஏன்னா பிரிங்க்கும் எட்ஜும் சினானும். பிரிங்க்கும் அட்வான்டேஜும் சினானம். பிரிங்க்கும் எட்ஜும் அட்வான்டேஜுமே ஒரு சினானம். மூணுமே சினானியமான ஒரு வார்த்தைங்க தான். அட்வான்டேஜா இருக்கட்டும், பிரிங்கா இருக்கட்டும், எட்ஜா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எட்ஜ் ஓவர் அதர்ஸ், அட்வான்டேஜ் ஓவர் அதர்ஸ், பிரிங்க் ஓவர் அதர்ஸ். பிரிங்க் இஸ் எக்ஸாக்ட்லி சினானியம் ஆஃப் தி வேர்ட் எட்ஜ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் நான் சொன்னேன். நீங்க லிட்டரல் மீனிங்ல போனீங்கன்னா இப்போ பிரிங்க்கும் எட்ஜும் ஒரே மீனிங். அப்ப என்ன பண்ணுவீங்க? அட்வான்டேஜும் எட்ஜும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். நீங்க அட்வான்டேஜ் அந்த கான்டெக்ட்ல பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணலாம். ரைட்? அப்ப என்ன வரப்போகுது? செகண்ட் blank போங்க. ஜஸ்ட் லீவ் தி திங்ஸ் அண்ட் மூவ் ஆன் டு தி செகண்ட் blank. He looked down from dash of the cliff. டெஃபினட்டா அதுல அட்வான்டேஜ் ஆஃப் த கிளிஃப்னு வராது. கரெக்டா? ரைட்? அப்போ நீங்க பிரிங்கா எட்ஜ்னும் போது எட்ஜ் ஆஃப் த கிளிஃப்னு தான் எல்லாமே சொல்லுவோம். ஹி இஸ் இன் தி எட்ஜ் ஆஃப் த கிரைசிஸ். அந்த ஆஃப் த கிரைசிஸ், ஆஃப் த கிளிஃப் இப்படின்னு வந்தாலே நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? as a preposition ஆஃபோட பிரிங்கை விட டெஃபினட்டா ஆப்ஷன் எட்ஜ் இஸ் a perfect match. அந்த கான்டெக்சுவல் ஃபிட் தான் ரொம்ப முக்கியம். நீங்க லிட்டரல் ஃபிட் பண்ண முடியாது. போத் ஆஃப் them சேம் மீனிங்ன்றா எது வேணா போலாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இட் கேன் ஒன்லி ஒன் வேர்ட் ஃப்ரம் த given blank can match it and that is option 5. அதான் உங்களுக்கு என்ன ஆன்சர்னு நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல ஆப்ஷன் 5 எட்ஜ் தான் உங்களுடைய ஆன்சர் என்னால சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ஸ் as I mentioned earlier in my discussion. கரெக்ட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். he was a dash student in the whole class அப்படின்னு கேட்டிருக்காங்க. see he was a dash student. அப்போ கண்டிப்பா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருக்க போறான். அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஸ்டூடெண்டா இருக்க போறான். எப்படி வேணா இருக்கலாம். ரைட்? இட் கேன் கோ இன் போத் த வேஸ். இது பாசிட்டிவா தான் போகுது, நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு she could not get the job அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். he is a bright student அப்படின்னு சொல்லலாம். he is the worst student ன்னு சொல்லலாம். he is a worst student, he is a bad student அப்படின்னு சொல்லலாம். it can go in both the ways. அப்போ ரெண்டுமாவே இருக்க முடியும். பட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். he was an instructed student அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ரைட்? he was a marked student. டெஃபினட்டா he was a marked student, one of the best student in the class அப்படின்னு சொல்லலாம். mischievous student ஒரு அட்ஜெக்டிவ் தான். நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மேபி ஆன்சர் கிளாஸ் நெகட்டிவா இருக்கிறதுனால. he is a directed student, once again not matching. addressed student not matching. addressed student நம்ம சொல்ல முடியாது. nothing is matching. though it is an adjective in nature, it doesn't matching. but mischievous தான் உங்களுக்கு perfect adjective அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. but still நம்ம the second விஷயத்துக்கு பண்ணி பார்க்கலாம். there has been a marked increase, a mischievous increase. mischievous-னா badly, behaving badly ன்னு அர்த்தம். mischievous-னா அர்த்தம் behaving badly அப்படின்னு அர்த்தம். இதுல behaving badly increase ன்னு சொல்ல முடியுமா?
டெஃபினட்டா ஆப்ஷன் 2 பிளாங்க்லன்னா செய்ய முடியாது, அதை நம்ம சொல்ல முடியாது. அப்ப செகண்ட் பிளாங்க்ல எதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் 2 மார்க்கெட் தான் மேட்ச் ஆகுது. அதனால தான் அது உங்களுக்கு ஓவரால் ஆன்சர். அதுதான் இது உங்களுக்கு ஓவரால் ஆன்சரா இருக்க முடியும். கரெக்ட்? எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோவிங்க்கு வர்றோம். நெக்ஸ்ட் ஃபாலோவிங் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஒன் ஸ்டேட்மெண்ட் வித் அ பிளாங்க் இஸ் கிவன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு பிளாங்க் இருக்கு. கரெக்ட்? ஒரு 4 அலாங் வித் கிவன் 4 வேர்ட்ஸ். 2 ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் கேன் ஃபிட். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான், பிளாங்கும் ஒன்று தான். அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் 1, பிளாங்கும் ஒன்று. பட் அந்த பிளாங்குக்குள்ள போக போகிறது இட் இஸ் நாட் ஒன் வேர்ட், இதில் 2 வேர்ட்ஸ் தேர் ஆஸ்கிங். அதுதான் பேர் ஆஃப் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒன் பேர் ஆஃப் வேர்ட்ஸ்னா 2 வேர்ட்ஸ்னு அர்த்தம். கரெக்டா? ரைட். 2 வேர்ட்ஸ் கேன் ஃபிட் டு த கிவன் blank அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன்ஸ் வித் வேரியிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கிவன். செலக்ட் தி காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தட் பெஸ்ட் ஃபிட் த blank. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 5 மேட்சிங் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். பாத்தீங்களா? 4 ஆப்ஷன் ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே அதை மேட்ச் பண்ணி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து உங்களோட ஆன்சர் நீங்க தேர்ந்தெடுக்கணும். 1 2 3 4 5 இருக்கிறதுலாம் நீங்க ஆன்சர் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீவேர்ட்ஸ்க்கு போயிடலாம். பிஃபோர் தி ஓனர் ஆஃப் தி எஸ்டேட் பாஸ்ட் அவே. பிஃபோர் தி ஓனர் ஆஃப் தி எஸ்டேட் பாஸ்ட் அவே ஹி கேவ் அவே எவ்ரிதிங் ஹி ஹேட். அப்போ எஸ்டேட், ஓனர் ஆஃப் த எஸ்டேட்னு பேசுறாங்க. அப்போ ஓனர் ஆஃப் த எஸ்டேட் என்ன பண்ணிருப்பாரு? நிறைய சொத்து வச்சிருப்பாரு. அப்போ வாட் வி கேன் சே தட் வேர்ட்? வர்ஷிப்ட். வர்ஷிப்னா he had worship, he gave away everything he had worship நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன, சொத்து தான் இருக்கு, ஓன்டு எஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெஃபினட்டா என்ன, ஓனர் ஆஃப் த எஸ்டேட் என்ன பண்ண முடியும்? ஓன்டா தான் இருக்க முடியும். அப்போ ஓன்டு நெட்ல டெஃபினட்டா மேட்ச் ஆகும், வர்ஷிப் மேட்ச் ஆகாது. பொசஸ்ட், பொசஸ்ட் ஓன்டு நெட்ல சினானம். இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க ரெண்டு மாதிரி கிடைக்கலாம். பிரிங்க் அண்ட் எட்ஜ்னு கேட்டிருக்கும் போது ஏதாவது ஒன்று தான் பிளாங்க்ல போகணும். அப்போ நம்ம போர்ஷன் யூஸ் பண்றோம், நம்ம நேரா எட்ஜ் யூஸ் பண்றோம். பட் ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிரிங்க் அண்ட் எட்ஜ் ரெண்டுமே போகணும்னு நானும் சொல்லியிருப்பேன். கரெக்ட்? அமாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அமாஸ்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரைட்? இட்ஸ் a நெகட்டிவ் வேர்ட். we are looking for some word which is related to the property. ரைட்? அப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க? பொசஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட். நமக்கு இந்த பெர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கு. நீங்க அப்படி கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஓண்டுன்னு தெரிஞ்சாலே ஓண்டு இஸ் ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி தவிர எல்லாமே எலிமினேட் பண்ணிடுங்க. இங்க ஆப்ஷன் பி இல்ல, இங்க ஆப்ஷன் பி இல்ல. அப்போ ஆப்ஷன் பி அண்ட் சியா இருக்க முடியும், பி அண்ட் டி இருக்க முடியும், நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. பி அண்ட் டி இல்லைன்னா இட் இஸ் வில் பி பி அண்ட் சி. ஆப்ஷன் 2 தான் உங்களுடைய ஆன்சரா இருந்திருக்க முடியும். So this is how you have to do it. எல்லாத்தையுமே பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கொஸ்டின்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பட் எல்லா கொஸ்டின்ல எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத இடத்துல you can use that kind of a technique. தெரியும் போது நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா which is the fastest way, right? தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, தெரியாம எப்படி போடுறதுன்றது அந்த இடத்துல பிரச்சனை. கரெக்ட்? ஸோ நீங்க ஒரு கெஸ் ஒர்க்ல எப்படி போடுறதுன்றது அந்த இடத்துல பிரச்சனை. கரெக்ட்? இந்த ரெக்ரூட் ஓவர் இஸ் மோர் தன் டேஸ் அண்ட் அப்ளிஜிங். அப்ளிஜிங்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் வேர்டு தான் போகுது. கொடுத்துருக்க எல்லாமே பாசிட்டிவ் வேர்டு தான் இருக்கு. மோர் தென் ரெக்ரூட் ஓவர் இஸ் மோர் தென் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா அப்ளிஜிங்னு வருது. அப்போ ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன் thoughtful and obliging is definitely not going to match. Thoughtful and obliging is not definitely not going to match. Playableன்றது ஒரு டிஃபிகல்ட்டான வேர்டா இருக்கலாம். பிளேபிள்ன்றது என்ன வேர்டா இருக்கலாம்? ஒரு டிஃபிகல்ட்டான வேர்டா இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ தாட்ஃபுல்ன்ற வார்த்தை மட்டும் வராதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப டி வராது அப்படின்னு கண்டுபிடிச்சா எனக்கு இதெல்லாம் ஆன்சர் போயிடும். ஒன்னு ஏசியா இருக்கணும், இல்ல பிசியா இருக்கணும். இப்போ ஏசி பிசி நம்ம என்ன செஞ்சோம்? எது ஆன்சர் வரப்போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கல, எது ஆன்சர் வராதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். டி வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப டி எலிமினேட் பண்ணா எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுது. அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ஏசி இன்னொன்னு பிசி. ரெண்டுலயுமே எது இருக்கு? சி அப்படின்றது 2 பிளாங்க்லயுமே இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா சி ஆன்சர்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப கம்ப்ளைண்ட் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட்னா அக்ரிமெண்ட்னு அர்த்தம். அக்செப்டபிள் அண்ட் அக்ரிமெண்ட் ஆர் 2 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். அப்போ பி ஆன்சர்ல இருக்காது. அப்ப என்ன செஞ்சிருக்காது? பி ஆன்சர்ல இருக்காது. அப்ப நீங்க ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் 1 தான் உங்களுடைய ஆன்சரா இருந்திருக்கும். ரைட்? பாத்தீங்களா? அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்லவே இல்லை. பிளேயபிள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு, அப்படின்னே வச்சுப்போம். ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஆன்சர் அரைவ் ஆயிட்டோம். ஆஸ் அக்செப்டபிள் நமக்கு மீனிங் தெரிஞ்சதுனால. அதாவது நீங்க ஆன்சருக்கான மீனிங் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, மற்ற வார்த்தைக்கான ஆன்சர் தெரிஞ்சா கூட, மீனிங் தெரிஞ்சா கூட உங்களால ஆன்சர் அரைவ் ஆக முடியும். திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா வார்த்தையும் தெரியாது. எல்லாரும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கடிச்சு குடிச்சிட்டு தான் பேங்க் எக்ஸாமினேஷன் எழுத முடியும்னு யாரும் சொல்லலை. பட் தெரிஞ்ச வார்த்தையை வச்சு உங்களால தெரியாத வார்த்தைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ட்ரிக் தான் நம்ம பேச வரோம். ரைட்? ஏன்னா கான்டெக்சுவல் மீனிங் இஸ் ஆக்சுவலி a trick. நீங்க அந்த கான்டெக்ட் படிச்சு பார்த்து தான் ஆன்சர் போட போறீங்கன்றதுனால we are talking about this kind of things to you, right? அண்ட் பிளேயபிளுக்கான மீனிங் சொல்லணும் அக்ரிமெண்ட் தான். பிளேயபிளுக்கான மீனிங் என்னது? அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட் கம்ப்ளைண்ட், போத் ஆஃப் தம் ஆர் சினானிம்ஸ் பேசிக்கலி. ரைட்? அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த இடத்துல டெஃபினட்டா ஆன்சர் 1 தான். ஆப்ஷன் 1 தான் இந்த இடத்துல ஆன்சர் அப்படின்னு சொல்ல வரோம். சரிங்களா? ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் we are moving on to the next question. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க, இன்சானிட்டின்னு கொடுத்துருக்காங்க, பைத்தியகாரத்தனம் அப்படின்னு அர்த்தம், ரைட்? இன்சானிட்டி இஸ் டூயிங் த சேம் திங், ஓகே, ஓவர் அண்ட் ஓவர் அகைன். ஓகே, பைத்தியகாரத்தனம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இஸ் டூயிங் த சேம் திங், ஒரே விஷயத்த திருப்ப திருப்ப பண்ணி நம்ம வந்து பண்றதுதான் என்னது இன்சானிட்டி. திரும்ப திரும்ப பண்றது மட்டும் இல்ல, ஓவர் அண்ட் ஓவர் அகைன் மட்டும் இல்ல, டேஷ் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க, இப்ப நீங்க போனை கீழே தள்ளிவிட்டீங்கன்னா கீழே விழும், அது கீழே விழுகாம மேல போகுமா, திரும்ப மேல வந்து கீழே விழாம திரும்ப மேல வந்து விழுந்துருமான்னு நம்ம டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். எப்ப நீங்க கீழே தள்ளி விட்டாலும் அது கீழே விழுகதான் போகுது, இட் வில் நாட் கம் பேக்வர்ட்ஸ், ரைட்? அப்படி ஒரே விஷயத்த பண்ணி 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 நீங்க டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தான் இன்சானிட்டி, நீங்க தான் பைத்தியக்காரன் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்ல வர்றாரு. அப்போ அந்த இடத்துல பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, அந்த இடத்துல பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, லூரிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். சி லூரிங்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மேட்சிங், மேஜிக், ஒரு 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 என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர், லைக் என்டைசிங் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆக்சுவலா சினானமான வார்த்தை, ஏவும் டியும் என்னது சினானம். அப்ப ஏ வராதுன்னா கண்டிப்பா டியும் வராது, கரெக்டா, ரைட்? எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் மேட்ச் ஆகுது, ஆன்டிசிபேட்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் டெஃபினட்டா மேட்சிங் ஆகுது. உங்களுக்கு பியும் சியும் சினானம், கரெக்ட்? அப்ப ஏவும் டியும் வராது. இப்ப ஏ வராதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஏவை ஃபுல்லா எலிமினேட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ஏவும் டியும் சினானம், அப்ப டி வராது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்க முடியும், பிஎன்சி. அஸ் ஐ மென்ஷன் earlier, எக்ஸ்பெக்டிங்க்கும் ஆன்டிசிபேட்டிங்க்கும் ஒரே மீனிங் தான். நீங்க ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணி டிஃபரெண்டான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் இன்சானிட்டி அப்படின்னு சொல்ல வராங்க, ரைட்? டெஃபினெட்லி ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 in the given context of the sentences. சரிங்களா, ரைட்? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தது, லைஃப் would cease to be interesting if it were அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போயிடும். லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ, பட் சீஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஒருவேளை இது நடந்தா லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போயிடும், எது நடந்தா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்றது அந்த இடத்துல கேள்வி. அஸ்டவுண்டிங்கிறது ரொம்ப ஹைலியான பாசிட்டிவான வேர்ட், கரெக்டா? அஸ்டவுண்டிங்கா தான் கண்டிப்பா எப்படி இருக்கும், அப்போ லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், பயங்கரமா இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், கரெக்டா? ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்க முடியாதுன்னு போது நான் ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடுவேன், ஆப்ஷன் 5 நான் எலிமினேட் பண்ணிடுறேன் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். எனக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. செகண்ட் ப்ரிடிக்டபிள், ப்ரிடிக்டபிளா இருந்தா லைஃப் வந்து சீஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங்கா கரெக்டா இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நமக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் கம்மியாயிடும், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் கம்மியாயிடும். அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு படம் பார்க்க போகும்போது நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்க போகுது நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நெக்ஸ்ட் சீனை பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போயிடும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பேங்க் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க, எழுத போகும்போது நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் போனீங்க அப்படின்னா அப்ப நீங்க அங்க போய் எக்ஸாம் நல்லா எழுதுவீங்களா, எப்படி எழுதாலும் பாஸ் ஆக தானே போறோம் அப்படின்னு வந்துட மாட்டீங்களா? ஸோ இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் நேச்சரா இருக்கு. நீங்க அன்பிரிடிக்டபிள் நேச்சரா இருக்கிறதுனால இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்க அதுக்கு நீங்க படிக்கிறீங்க. அப்ப டெஃபினட்டா ப்ரிடிக்டபிள்ன்ற வார்த்தை மேட்ச் ஆகும். அப்ப பி மேட்ச் ஆச்சுனாலே உங்களுக்கு இங்க பாருங்க பி இருக்கு, இங்க ஆப்ஷன் 3ல பி இருக்கு, ஆப்ஷன் 4ல பி கிடையாது. அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு அது ஆன்சரா இருக்க முடியாது, கரெக்ட்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரிடிக்டபிளோட சினானிம் பார்க்கும்போது ஷாக்கிங்ன்றது ப்ரிடிக்டபிளோட சினானிம் கிடையாது, ரைட்? அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு ஷாக்கிங்ன்றது பாசிட்டிவ் ஜோன்ல வரும்போது உங்களுக்கு அஸ்டவுண்டிங் தான் மீனிங் ஆகும். அப்ப சி ஆன்சர் கிடையாது, உங்களுக்கு என்ன கிடையாது, இந்த 3யும் ஆன்சர் கிடையாது. அன்சர்ப்ரைசிங்கும் இந்த இடத்துல மேட்ச் ஆகும், ரைட்? சர்ப்ரைசிங்கா இருக்கிறதுனால லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருவேளை அன்சர்ப்ரைசிங்கா இருந்தா எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க முடியும்? அப்ப டெஃபினட்டா பி டியும் உங்களுக்கு ஆன்சரா இருக்க போது. அப்ப ஆப்ஷன் 1 இஸ் தி பெர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அந்த இடத்துல, ஆன்சர் 1. சர்ப்ரைசிங், ப்ரிடிக்டபிள் அண்ட் அன்சர்ப்ரைசிங் தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சரா இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோயிங் வந்திருக்கும். இந்த என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் ஐம் நாட் கோயிங் டு ரீட் தி என்டையர் வே, 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 2 blanks, 2 ஸ்டேட்மெண்ட்லயுமே 2 blank இருக்கு. சூஸ் 1 pair of words. ஆனா பேர் ஆஃப் வேர்ட்ஸ், ஏன்னா ஒரு இதுல 2 வேர்டு இருக்கு இல்லையா, அப்போ ஒரு பேர் தான் உங்களுக்கு 2 blank-க்கும் மேட்ச் ஆகும். ஆனா 2 இதுக்குமே ஒரே பேர் தான் மேட்ச் ஆக போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 pair of word is the given answer, கரெக்ட்? இப்போ கொஸ்டின் குள்ள போயிடலாம். A new agency, Bureau of Safety and Environmental Enforcement, Bureau of Safety and Environmental Enforcement, BSEE, was created to dash and dash offshore drilling safety issues கொடுத்துருக்காங்க. நம்ம போலாம், given options மேட்ச் பண்ணி பார்க்கலாம். A new agency BSEE was created to trace, okay, அது மேட்ச் ஆகுது, this word is perfectly matching. And blurt, offshore drilling safety issues. Blurtனா என்னது, blurtனா to talk without thinking, யோசிக்காம பேசுறது தான் blurt. இந்த இடத்துல blurt offshore drilling safety issues அப்படின்னா what you are going to do, that is not matching. ஆப்ஷன் இந்த இடத்துல மேட்ச் ஆகல. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் நாட் மேட்சிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது நம்ம போகலாம். நியூ ஏஜென்சி BSEE was created to track.
Okay, matching. And enforce offshore drilling safety issues. Okay, that is matching. Perfect match ஆகுது. இந்த வார்த்தையும் match ஆகுது, இந்த வார்த்தையும் match ஆகுது. So option 2 ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு with respect to statement 1 நம்ம சொல்றோம். But it is very early to predict. ஏன்னா நமக்கு இன்னும் 3 ஆப்ஷன் இருக்கு, right? Yes. A new agency BSE was created to trivialize. அந்த to trivialize என்ற வார்த்தை மேட்ச் ஆக தான் செய்யுது. பட் அந்த ஓவரால் கான்டெக்ஸ்ட பாருங்களேன். BSEன்றது ப்ராப்ளம் சால்வர். ட்ரிவியலைஸ்னா அவங்களே ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்டெக்ட் ஆஃப் இதுல ஃபர்ஸ்ட் இது மேட்ச் ஆகல. அப்போ ஃபர்ஸ்ட் இது மேட்ச் ஆகலாம், நம்ம செகண்ட் வேர்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆப்ஷன் 3 என்னது ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் வாஸ் கிரியேட்டட் நியூ ஏஜென்சி BSE வாஸ் கிரியேட்டட் டு டெண்டர் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் சேஃப்டி இஷ்யூஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்மேட்சிங், ரைட்? ரெண்டு ஆப்ஷனுமே மேட்ச் ஆகுது. எப்படி நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும் சேஃப்டி இஷ்யூஸை, ரைட்? ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு தப்பு. அப்போ ரிவர்ஸ் சேஃப்டி இஷ்யூஸ் ரிவர்ஸ் பண்றீங்கன்னா நீங்க தப்பான விஷயத்த பண்றீங்கன்னு அர்த்தம். சேஃப்டி இல்லாத விஷயத்த நீங்க பண்றீங்கன்னு ஆயிடும், ரைட்? ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு மேட்ச். A new agency BSE was created to consolidate, perfect matching, and prevent offshore drilling safety issues. Correct. Prevent is matching, perfectly matching, right? அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆப்ஷன் 1, 3 and 4 எலிமினேட் பண்ணிட்டேன். எனக்கு 2 and 5ல எது கரெக்ட் ஆன்சர் நான் கண்டுபிடிக்க போறேன். அதுதான் என்னோட வேலை இந்த இடத்துல, கரெக்ட்? நம்ம செகண்ட் ஆப்ஷன்ல போய் இது ரெண்டே அப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு எந்த ஒன்று மேட்ச் ஆகுதோ அது ஆன்சராக இருக்க போகுது. The police have been brought in order to இப்போ நான் ஆப்ஷன் 2 எடுத்துக்கிறேன், as that is the first option, in order to track the crimes of these men, okay, and to enforce the requirements of the law. பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க போலீஸ், கண்டிப்பா ட்ராக் த கிரைம்ஸ் இஸ் ஓகே, ஃபைன், அது ஓகே. ஆனா என்ஃபோர்ஸ்ன்ற வார்த்தை போலீஸ் ஆர் எக்ஸிகியூட்டிவ்ஸ், டெஃபினட்டா என்ஃபோர்ஸ்ன்ற வார்த்தை பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இட்ஸ் a terminology. It's a political science terminology. இது டெஃபினட்டா மேட்ச் ஆகும். ஆப்ஷன் 2 is perfectly matching for the second blank also. So ரெண்டு டிக் அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல, கரெக்ட்? எஸ். இந்த இடத்துல இந்த போலீஸ் have been brought in order to consolidate the crimes. Okay, that is matching. Consolidate the crimes is matching of these men and to prevent the requirements of the law is completely not matching. இது மேட்ச் ஆகுது, பட் இங்க மேட்ச் ஆகல. செகண்ட் பிளாங்க் இது கரெக்டா. அப்ப prevent is not matching in the second blank அப்படின்னும் போது ஒரு டிக் அதை அடிக்க முடியல. So 4 ticks we are needed because 2 sentences 2 blanks, no, right? So we need 4 perfect things, but அந்த இடத்துல fourth விஷயத்துல it was not matching at all. So but this is so close, but still it is not the answer. The answer is option 2 அதான் உங்களுக்கு இருக்க முடியும். சரிங்களா, ரைட்? And I'm moving on to the next slide. Under the renovation plan known as the Central Vista project, a new dash will replace. ஒரு ரெனோவேஷன் பிளான் போயிட்டு இருக்கு, அதுக்கு பேரு சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்னு வச்சிருக்காங்க. அப்ப நியூ என்ன வரப்போகுது நமக்கு? will replacing the existing colonial era parliament complex. பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒன்று வரப்போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இமேஜினிங்கா இருக்குமா? இருக்காது. ரீடிங்கா இருக்குமா? இருக்காது. எண்டிங்கா இருக்குமா? இருக்காது. பில்டிங்கா இருக்கலாம். நியூ பிளானிங் வில் ரீப்ளேஸ் தி, ஓகே இருக்கலாம், பிளானிங்கும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல, ரைட்? எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் பை 2022 இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங், ஃபைன், கரெக்டா? இப்போ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி வேண்டட்னா இட் வாஸ் ஜஸ்ட் ரோமிங் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு அர்த்தம். அங்க இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு, நிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை அப்படி ஒரு பிளான் பண்ண முடியும், ரைட்? பிளானிங் இஸ் வேண்டரிங், அதுனா அப்படி நெகட்டிவ்னு அர்த்தம். பிளானிங் வந்து வேண்டர் ஆகிட்டு இருக்கு, பிளான் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம், ரைட்? இட் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்சிங். ஸோ வேண்டர் இந்த இடத்துல தப்பாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன ஆன்சரா இருக்க போகுது? 2 தான் ஆன்சரா இருக்க போகுது. பட் இருந்தாலும் 1, 3, 5, 4 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் பிளாங்க் இட்செல்ஃப். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆன்சர் வந்ததுன்னா நீங்க டவுட் பண்ணணும் உங்களோட ஆன்சரை. ஏன்னா சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாம இருக்கலாம் செகண்ட் பிளாங்க்ல. இப்படி நீங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ற எல்லாருமே ஆப்ஷன் 2 தான் டிக்கெட்ஸ் போயிடுவாங்க. பட் ஸ்டில் நீங்க ஒரு செகண்ட் பிளாங்க்கு போய் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசமா நீங்க செக் பண்ணிக்கணும், ரைட்? வெதர் ஆன்சர் இஸ் ரைட் ஆர் நாட்ன்றதை நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும், ரைட்? ஆஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் அப்படி வரும். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இப்படி நம்ம செக் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம் பண்ற மாதிரி வராது. ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரி வராது. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் டூ இட் நவ், ரைட்? Tata Projects will construct the 117 million building in the heart of the national capital. Perfect match. Estimated to be completed in a couple of years is perfectly matching. So option 2 is a given answer. என்ன ஆன்சரா இருக்க போகுது? ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்க போகுது. இப்படி நீங்க செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் தான் ஆக போகுது, ரைட்? நீங்க ரொம்ப ஹெவியா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது இபி ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் தான் அதுக்கு எடுத்துக்க போகுது. ஸோ இட் இஸ் நாட் ராங் டு கிவ் இட், ரைட்? So many critics and friends say that. Dash Thai governments have a or an
dash record of providing the basic conditions for private sector investment. See, many critics and friends. அதாவது ஒரு கிரிட்டிக்ஸ்னு அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ தே மே பி கிரிட்டிக்கல். ஃப்ரெண்ட்ஸ்னு யூஸ் பண்றாங்க. தே மே பி பாசிட்டிவ். சே தட் டேஷ் தாய் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் ஏஆர் அண்ட் டேஷ் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாங்க, ப்ரோ பீப்புள் தாய் கவர்மெண்ட் மேட்ச் ஆகுது, elected தாய் கவர்மெண்ட், பட் அந்த இடத்துல கவர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கவர்மெண்ட்னு கொடுத்துருந்தா பரவாயில்ல, எலெக்டட் நம்ம போடலாம். பட் எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் போது நிறைய கவர்மெண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை பத்தி, ஒரு 5 வருஷத்துக்கு ரூல் பண்ற ஒரு கவர்மெண்ட்டை பத்தி பேசல. மேபி அவங்க நிறைய கவர்மெண்ட்டை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. அப்ப கவர்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் அ ப்ராப்ளம். எஸ்பெஷலி வித் வேர்ட்ஸ் லைக் ரேடிக்கல், எலெக்டட், இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் தான் ரேடிக்கலா இருக்க முடியும். இப்படி நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு என்டிஏ கவர்மெண்ட் இருக்கு, நாளைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வர்றாங்க, நாளை கழிச்சு திரும்ப வேற ஏதாவது ஒரு புது பார்ட்டி ரிலீஸ் ஆகி அவங்க கூட சக்சஸா நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும். நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ கண்டிப்பா அது ப்ளூரல்ல வந்திருக்கிறதால நம்ம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சிஸ்டமேட்டிக் தாய் கவர்மெண்ட்ஸ் ஓகே, மேட்சிங் தான். சி, நீங்க தனியா மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்ரி வேர்ட் இஸ் மேட்சிங் அக்கார்டிங் டு மீ. சக்சஸிவ் தாயகம் இந்த இடத்துல பாருங்க, சக்சஸிவ் தாய் கவர்மெண்ட்ஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங் ஃபார் த ப்ளூரல்ஸ். அந்த ப்ளூரலுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ ஆன்சர் 5, 1, 4 இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி எடுத்திருக்கோம் பேஸ்ட் ஆன் த ப்ளூரல்ஸ். இந்த வார்த்தையை நம்ம பார்க்கறதுனால have a or an dash record of providing the basic conditions for private sector investment. Okay. இப்போ pro people Thai governments have an commendable record of providing the basic conditions for private sector investment. Pro people, private sector is contradictory in nature. But definitely option 1 is not the answer. Option 1 is not the answer. Correct? Next we are moving on. Option 4 போயிடலாம். The systematic, many critics and friends say that systematic Thai governments have a or an. That itself is not matching, but still, Thai governments have a or an tangible record, conclusive record of providing basic conditions. So no, not matching. It is not perfectly matching, right? So this is also not going to be the correct answer. Many critics and friends say that successive Thai governments, this is perfectly matching as I mentioned earlier. They have a or an dash record, have an admirable record of providing the basic conditions for the private sector investment is perfectly matching, right? So successive Thai governments என்ன பண்ணிருக்காங்க, பிரைவேட் செக்டருக்கான பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. அது அட்மைரபிள் லெவல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங். அண்ட் மூவிங் ஆன் டு தி செகண்ட் ஆப்ஷன். த்ரூ அவுட் த 1920. ஸோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான். as I mentioned earlier, I've just eliminated 4 options. Successive British governments, இந்த இடத்துல பாருங்க ஒரு ப்ளூரல் வேர்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்ஸ். So successive British governments were under pressure to extend the provision of agricultural subsidies. So they were under pressure. ப்ரெஷர் பண்ணப்பட்டாங்க. யாராலும் கொடுக்கல, பட் ப்ரெஷர் பண்ணப்பட்டாங்க. அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணப்பட்டாங்க. அது அந்த அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும், which usually produces admirable result among the farmers. அத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லல, பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணாங்க. அதனால என்ன நடக்க போகுது, நிறைய அட்மைரபிள் ரிசல்ட்ஸ் அமாங் த ஃபார்மர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல வரும்போது, அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணாங்களா பண்ணலான்றது அங்க சொல்லல. So definitely it is going to match. Option 5 is perfectly matched, right? So option 5 is what? It is perfectly matching to the given blanks. So உங்களுக்கு அதுதான் ஆன்சரா இருக்க முடியும் இந்த given chances. So இங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோவிங் வர ஒரு மோர் டைம், ஃபோர்த் ஃபாலோவிங் நினைக்கிறேன். இந்த டிஸ்கஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 1 sentences 3 blanks a pair of words per blank. ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எத்தனை blank இருக்கு, 3 blank இருக்கு. 1 சென்டென்ஸ்க்கு 3 blank இருக்கு. அந்த 3 blankல என்ன வரப்போகுது, a pair of words, அதாவது 2 வார்த்தைங்க மேட்ச் ஆக போகுது 3 blankலயுமே. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி 3 blank இருக்கு, கொடுத்துருக்கிற ஒரு 6 கீவேர்டு இருக்கு. அதுல இருந்து பேர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பிளாங்க்கு 2 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஎஃப், டிஎஃப், ஏசி, பிஎஃப், டி. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாங்குக்கும் ஒரு பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுங்க, எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்து பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். யூஸ் எலிமினேஷன் டெக்னிக். தட்ஸ் a simplest technique of doing it. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ an argument sometimes dash for euthanasia. ஒரு ஆர்குமெண்ட் புட் ஃபார்வர்ட் பண்றாங்க என்ன பண்றது, ஜஸ்ட் go to the given options and see the words. Extending வராது, prohibitive வராது, prolonging வராது, advanced. புட் ஃபார்வர்டுன்றது அட்வான்ஸ்டு தான். an argument sometimes advanced for euthanasia is perfectly matching. இப்போ அட்வான்ஸ்ன்ற வார்த்தை எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க, டி இருக்கு. அவங்க பாருங்க இங்க டிஏ இல்ல, அப்ப ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கேயும் பாருங்க டிஏ இல்ல, ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்க டி இருக்கு, மேபி மேட்ச் ஆகலாம். இங்க டிஏ இல்ல, இங்கேயும் டிஏ இல்ல. பாருங்க எனக்கு டி இருக்கிற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நான் அதோட பேரை கூட கண்டுபிடிக்கல.
அந்த பேரை கூட நான் ஒழுங்காக கண்டுபிடிக்க பட் ஸ்டில் ஐ கேன் அரைவ் ஃபார் தி கரெக்ட் ஆன்சர் ரைட். பட் ஸ்டில் இது நீங்க கரெக்ட் ஆன்சர் நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நீங்க அசியூம் பண்ணாத கூட இருக்கலாம் ஒரு சொல்லணும். அப்ப செக் பண்ணிடணும் ரைட். அட்வான்ஸ்டு இருக்கு, அப்போ எஃப் இருக்கு. எஃப் என்னது? ஆஃப்வர்டு. அட்வான்ஸ்டும் ஆஃப்வர்டும் பர்ஃபெக்ட் சினானிம் ரைட். அட்வான்ஸ்டும் ஆஃப்வர்டு என்னது? பர்ஃபெக்ட் சினானிம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல டி அண்ட் எஃப் தான் வர முடியும், வேற எந்த வார்த்தையும் வர முடியாது. ஸோ ஐம் அசியூமிங் அன் ஆன்சர். நான் இன்னொரு ஆப்ஷனை போய் செக் பண்றேன். ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, டி அண்ட் எஃப்னு. டியை நான் அசியூம் பண்றேன், எஃப்ல போய் செக் பண்றேன். டியும் எஃப் சினானிமான்னு செக் பண்றேன், ரெண்டுமே சினானிம் தான். அப்ப ஐ கேன் ஈஸிலி சே தட் ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். பாருங்க, நான் மற்ற விஷயத்துக்குள்ள போகவே இல்லை. I'm reading only a half of a statement and still I can arrive for the correct answer. இப்படிதான் நீங்க பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்க மாறணும் ரைட். நான் ட்ரெடிஷனல் டெக்னிக்ல ஆர்த்தடாக்ஸ்ல பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இட் வில் பி டேக்கிங் சம் 5 to 10 minutes to solve this particular question. பட் இதை இப்படி செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது தான் உங்களோட டைமிங் டெக்னிக். ஏன்னா இட்ஸ் டைம் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டாவது செக்ஷனல் டைமிங்ஸ் இருக்கு பேங்க்ல. ஸோ நீங்க இங்கெல்லாம் டைம் சேவ் பண்ணி என்ன செய்ய முடியும் உங்களால? நீங்க போயிட்டு உங்களால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேராஜம்பிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்க முடியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, டைம் கன்சியூம் பண்ணாம இந்த மாதிரி செகண்ட்ஸை சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கோ விஏக்கோ இல்லை வேற ஏதாவது பெருசா கிளாக் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த மாதிரியான டைம் கன்சியூமிங் கொஷின்ஸ்னு ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய டைம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம் அன்கன்சியூமிங் கொஷின்ஸ்க்கு நீங்க டைம் வேகமாக சால்வ் பண்ணாதான் முடியும். இது எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியும். பட் யார் ஃபாஸ்டா சால்வ் பண்றாங்களா அவங்க தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் விஏ வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியும் ரைட். தட் இஸ் வை ஐம் கீப் ஆன் ரீஇன்ஃபோர்சிங் திஸ் எலிமினேஷன் டெக்னிக் which is very useful for you people. அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க ரைட். ஒரு நான் பண்றேன்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுங்க, ஒரு 1 or 2 seconds பாஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். See, if you're trying it out and if it is working it out, just no problem, right? So that is see, நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியலாம், பட் நீங்க பண்ணும்போது அதை நீங்க யோசிக்கிறீங்களா, உங்களோட தாட் ப்ராசஸ் என்னோட தாட் ப்ராசஸ் சேமா இருக்கா அப்படின்றத ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணி பாருங்க, செக் இட் அவுட் ரைட். அதை பண்ணி பாருங்க, அது மேட்ச் ஆச்சுன்னா இட்ஸ் பெட்டர் திங் ரைட். இட்ஸ் பெட்டர் திங். அதர்வைஸ் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். எல்லாரும் வரும்போது எக்ஸ்பர்ட்டா வர்றது இல்லை, பிறக்கும் போது ஜீனியஸா பிறக்கிறது இல்லை. வி ஹாவ் டு பி ஜீனியஸ். வி ஹாவ் டு அக்வயர் தி குவாலிட்டிஸ் ஆஃப் பீயிங் அ ஜீனியஸ் ரைட். ஸோ அதை தான் நீங்க பண்ண போறீங்க. எவ்ரிஒன் இஸ் ஒன்ஸ் அ பிகினர் தான். ஸோ இஃப் யூ டூயிங் இட் ராங் தேர் இஸ் நாட் அ ப்ராப்ளம். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட் ரைட். லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் பண்ணாமல் லேர்ன் பண்ணவே முடியாது கரெக்ட். அண்ட் ஐம் மூவிங் ஆன். நானும் மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ரைட். அண்ட் வி ஆர் மூவிங் ஆன். According to one report for approximately 20% of the world's population. According to one report for approximately 20% of the world population. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? Approximately 12% of the 20% of the world's population, nearly all of whom, right, are dash and dash is the main dash to achieving good health. Is the main dash to achieve good health. 20 ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 20% of the world's population சொல்லியிருக்காங்க. நீங்க ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த மெயின் டேஷ் டு அச்சீவ் குட் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு பாசிட்டிவான செனாரியோவோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கலாம். தேர் ஆர் சான்சஸ். பட் நீங்க ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்களா வைங்களேன், எல்லாமே நெகட்டிவ் வார்த்தையா இருக்கும். இம்பெடிமெண்ட், இண்டிஜென்ஸ், அப்டக்கிள், மேல்நரிஷ்ட், பெனூரி, அன்னரிஷ்ட், அண்டர்நரிஷ்ட், சாரி, எல்லாமே நெகட்டிவான வார்த்தைங்க. நம்ம நெகட்டிவான வார்த்தையா தான் இருக்க முடியும். ஹூம் ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹூம் ஆர்ன்றது பர்சன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பர்சன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்கு இந்த இடத்துல? பென்யூரின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அண்டர் நரிஷ்னு ஒரு வார்த்தை இருக்கு, மேல் நரிஷ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் பர்சன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைங்க கரெக்டா ரைட். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டர் நரிஷ்ட் அண்ட் மேல் நரிஷ்ட் வந்து சினானம். பென்யூரியன் மேல் நரிஷ்டும் அண்டர் நரிஷ்டும் சினானம் கிடையாது. அப்ப டியும் எஃப்பும் பர்ஃபெக்ட் சினானம். டியும் எஃப் இருக்கணும், பிளாங்க் நம்பர் 1ல இருக்கணும். அதாவது பிளாங்க் நம்பர் 1ல டி அண்ட் எஃப் இருக்கணும். அப்படி இல்லையா பிளாங்க் நம்பர் 2ல இருக்கலாம். பிளாங்க் நம்பர் 1ல வேற எக்ஸ்பெக்டிங் இட் கரெக்ட். நம்ம போலாம். இ அண்ட் எஃப் இருக்கு கிடையாது. டி அண்ட் இ இருக்கு கிடையாது. பிசி கிடையாது. டிஇ கிடையாது. ஏசி கிடையாது. எதுவுமே இல்லை. ஓகே எஸ். சி நல்லா கவனிங்க. ஆப்ஷன் 2ல நீங்க ஏபிசிடில காம்பினேஷனா தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ரைட். பட் நீங்க இங்க பாருங்க பி டியும் இருக்கு பிஇன்னு இருக்கு. எப்படி டி பி ஒரே மாதிரி வர முடியும்? தட் இஸ் நாட் கோயிங் டு மேட்ச். நோ. அப்ப இந்த இடத்துல டிக்கு பதிலாக டிஎஃப் போட்டுக்கோங்க. டிஎஃப் போட்டுக்கோங்க கரெக்டா ரைட். டிஎஃப் போட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். டிஎஃப் போட்டுட்டு நீங்க பி உங்களுக்கு மேட்ச் ஆகும். இன்டிஜென்ஸ் அண்ட் பென்யூரினா ஆல்மோஸ்ட் புவர் பீப்புள்னு அர்த்தம். பென்யூரினா ஒன் ஹூஸ் நாட் ஹேவிங் எனி மணி. பெண்ணாலே மணியை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ நாட் ஹேவிங் எனி மணி, புவர் பீப்புள், பவர்ட்டி அதான் குறிக்கும் போது இப்போ மெயின் அப்படி அதாவது பக்கத்துல மெயின் நெகட்டிவ் வார்த்தை என்னவா இருக்க முடியும்?
அப்டக்கிள்னு வரும் அந்த இடத்துல. என்ன வரும்? அப்டக்கிள்னு வரும். சீன்றது உங்களுக்கு தேர்ட் பிளாங்க்ல வரணும். அதோட சினானிமா நீங்க என்ன வச்சுக்க முடியும் இந்த இடத்துல? இம்பெடிமெண்ட் அப்படின்றது அப்டக்கிள் தான். இம்பெடிமெண்ட் இஸ் சினானிம் ஆஃப் த வேர்ட் அப்டக்கிள். அப்ப ஏசி அப்படின்னு வரணும், ரைட்? பிளஸ் சிஏ இந்த மாதிரி வரணும். இங்க பாருங்க, உங்களுக்கு சிஏவும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஏசி இந்த இடத்துல இருந்து நம்ம ஆல்ரெடி தப்பு எலிமினேட் பண்ணிட்டோம். டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ஆப்ஷன் 4 தான் ஆன்சரா இருக்க முடியும். அந்த இடத்துல டி இ எஃப்க்கு பதிலாக டி இன்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பி அண்ட் இ இஸ் மேட்சிங், ரைட்? ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு டிஎஃப் பிசிஏ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. பிளாங்க் ஒன்றை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிருக்க முடியும், பட் அதில் ஆன்சர் கொஞ்சம் சின்ன மிஸ் மேட்சா இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கு. பட் மற்றபடி உங்களுக்கு இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸி கொஸ்டின் தான், ரைட்? எஸ். அண்ட் நெக்ஸ்ட் we are moving on. Knowing they could not stop the spread of a dash in few days. Knowing that they could not stop. So it's a negative term. Blatantly, absolutely, openly it is a negative statement. Correct? But could not stop the spread of a dash in a few days. அப்போ நெகட்டிவ் வார்த்தை பாருங்க. இன்ஹிபிட்னு இருக்கு, கண்டேஜியன் இருக்கு, இம்ப்ரூவ் இஸ் a positive word, control is a positive word, ameliorate is a positive word. அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இ அண்ட் ஆப்ஷன் டி வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நேரம் ஆப்ஷன்ல போங்க. எங்கெல்லாம் ஆப்ஷன் சி இருக்கோ எலிமினேட் பண்ணுங்க, ரைட்? எங்கெல்லாம் ஆப்ஷன் இ இருக்கோ எலிமினேட் பண்ணுங்க, எங்கெல்லாம் ஆப்ஷன் டி இருக்கோ எலிமினேட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் எலிமினேட் ஆயிடுது எனக்கு. அப்போ டெஃபினட்டா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பின்றது ஆப்ஷன்ல இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. டெஃபினட்டா என்ன தெரிஞ்சிச்சு? பின்றது ஆப்ஷன்ல இருக்க போது தெரிஞ்சிச்சு. அப்போ கண்டேஜியன் அதோட வார்த்தை என்ன? சினானிம் என்னவா தான் இருக்க முடியும்? டெஃபினட்டா இன்ஃபெக்ஷனா தான் இருக்க முடியும். ஏன்னா could not control the spread of the infection, could not stop the spread of a infection in a few days is perfectly matching. அப்போ உங்களுக்கு பி அண்ட் எஃப் தான் ஆன்சர் இருக்க முடியும். பி அண்ட் எஃப் உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்க முடியும்? 4 இருக்க முடியாது, உங்களுக்கு 5 தான் ஆன்சரா இருக்க முடியும். ஒன் செகண்ட் பாருங்க, நான் ஒரு பிளாங்க் தான் போட்டிருக்கேன். நான் கொஸ்டின் நம்பர் 1க்கு ஃபர்ஸ்ட் பிளாங்க் ஒன்லி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பிளாங்க்கு தான் இப்போ எலிமினேஷன் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பீன் கண்டுபிடிச்சோம், கண்டேஜியன். கண்டேஜியனோட சினானிம் நம்ம இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லை, நீங்க இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சோம். இன்ஃபெக்ஷன் இஸ் an easy word. Contagion is maybe a difficult word for some, maybe a hard word for some, maybe easy word for some, right? நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் ஸ்டில், பட் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அரைவ் ஆக முடியும். எஃப் நீங்க பாத்தீங்களா, எஃப் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னவா தான் இருக்க முடியும்? ஆப்ஷன் 5 தான் இருக்க முடியும், ரைட்? அது கண்டேஜியனோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். தட்ஸ் இட், ரைட்? This is how you are going to answer these kind of questions by using an elimination technique, which is a very perfect thing, right? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு பிளாங்க் தான் இருக்கு, பட் 3 words multiple answers. One sentence is one blank, 3 word multiple answers. This is what we are going to do, right? Yes, அந்த பிளாங்க்ல நம்ம எக்ஸ்போயில் பாருங்க, ஒரு பிளாங்க் தான் இருக்கு, 3 கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ண மாதிரி நம்ம பார்க்கணும். கரெக்டா? ரைட்? எஸ். The deceased person was a homemaker. The deceased person was a homemaker. And to access her services to decide the dash compensation is a difficult task for the court. Deceased-னா அவங்க தவறிட்டாங்கன்னு அர்த்தம், இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். Was a homemaker. ஸோ அவங்களோட சர்வீசஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு, ரைட்? ஒரு கால்குலேட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காம்பன்சேஷன் சொல்றாங்க. அந்த காம்பன்சேஷன் வார்த்தையோட இது ஒரு 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 கான்டெக்சுவலா ஃபிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லாஃபுல் கான்வர்சேஷன் கண்டிப்பா. ஏன்னா கோர்ட்னு ஒரு வார்த்தைனால லாஃபுல், லீகல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும். பவர்ஃபுல்ன்ற வார்த்தை என்ன மேட்சிங்கா இருக்க போகுது? பவர்ஃபுல்ன்ற வார்த்தை டெஃபினட்டா மேட்சிங்காவே இருக்க முடியாது. ஸோ பி அண்ட் சி இஸ் அ பெட்டர் ஃபிட், பட் ஏ இஸ் நாட். அப்போ ஏ இல்லைன்னும் போதே உங்களுக்கு இதெல்லாம் எலிமினேட் ஆகிடும். பி மட்டும் இருக்கு, இங்க சி மட்டும் இருக்கு, ரெண்டுமே நமக்கு ஆன்சரா இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு என்னவா தான் இருக்க முடியும்? ஆப்ஷன் 3 இஸ் தி பெட்டர் ஆன்சரா இருக்க முடியும். சரிங்களா? ரைட்? இதெல்லாம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The orange shaded sky. The orange shaded sky caused by dash fires. Some fire is happening, it seems, because of the thing the sky is turned into an orange. Not the fire or the color. அதான் அவங்க சொல்ல வராங்க. Was a disturbing sight for the people of California. It's a disturbing sight for the people of California. Correct? It's a disturbing sight for the people of California who are residing in California. It's a disturbing sight because they are living in greenery, peace, blue sky. But now it is be in orange shaded sky. என்ன காரணம்? Because of the fire. ரைட்? அது டெவஸ்டேட்டிங்கா இருக்குமா? டெஃபினெட்லி இட் இஸ் அ ஃபீலிங். as I mentioned earlier, நம்ம முன்னாடி இந்த வார்த்தையை பார்த்திருந்தோம், ரைட்? இன்னொரு எனக்கு ரொம்ப முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். டெவஸ்டேட்டிங் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஃபிட். அப்ப ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் ஏ இருக்கு, இங்க இல்ல, இங்க ஏ இருக்கு, இங்க ஒன்லி ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, எல்லாமே ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் எலிமினேட் ஆயிடுது. கேட்டாஸ்ட்ராபிக்கா? அதுவும் எஸ், தட் கேன் பி கேட்டாஸ்ட்ராபிக், ஆல்மோஸ்ட் சினானிம் தான். அப்ப திஸ் கேன் ஆல்சோ மேட்ச். அப்போ உங்களுக்கு பியும் மேட்ச் ஆகும். இங்க பாருங்க பி இல்ல, இங்க பாருங்க பி இருக்கு, பட் இங்க பி இல்ல. அப்போ ஒண்ணு எல்லாமே இருக்க முடியும், இல்ல ஏ அண்ட் பி மட்டும் இருக்க முடியும். நெக்ஸ்ட் வே மூவிங் ஆன். கெலாமிஷியஸும் ஆல்மோஸ்ட் சினானிம் தான். அப்போ டெஃபினட்டா இதுவும் என்ன செய்யும்? மேட்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல மூணுமே மேட்ச் ஆகுது. ஆல் ஏபிசி இஸ் தி கிவன் ஆன்சர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தேர் கிவிங் அ சிச்சுவேஷன், அனலைஸ் சிச்சுவேஷன் பிலோ. ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க, செலக்ட் ஃப்ரம் தி ஆன்சர் சாய்ஸஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் குட் டிஸ்கிரைப் தி கிவன் சிச்சுவேஷன். அதாவது ஒரு சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாமா கிவன் ஆப்ஷன்ஸ்ல.
அது மேல இருக்க பேசேஜர் பர்ஃபெக்டா மேட்ச் பண்ணதா இல்லைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், we are moving on. Planning a journey is one thing, making it is another. பிளான் பண்றது ஒரு வகை, பிளான் பண்றது ஒரு விஷயம், அதே மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்றது இன்னொரு விஷயம். அதான் மெயினான விஷயம். அதான் அவங்க சொல்ல வரோம். மேக்கிங் இட் இஸ் அனதர். ஆஃப்டர் கெட்டிங் அட்வைஸ் ஆன் தேர் ரூட்ஸ், travelers have never always had to find their own way to bus stop or train station or call cab. See, அட்வைஸ், நீங்க ரூட்ஸ் இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும் அட்வைஸ் வாங்கலாம். நீங்க பஸ்ல போங்க, கார்ல போங்க, ட்ரெயின்ல போங்க, ஃபிளைட்ல போங்க, இப்படிலாம் நீங்க அட்வைஸ் வாங்கலாம். ஆனா யார் தான் போகணும்? நீங்க தான் போகணும். யார் அட்வைஸ் கேட்க கொடுக்குறவங்க அவங்க வீட்லயே தான் இருக்க போறாங்க. ரைட், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. we are the one who's going to travel. பட் நம்மளுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். எப்படி டிராவல் பண்ணணும்? டிராவலர்ஸ் ஆல்வேஸ் ஹேட் டு ஃபைண்ட் தேர் ஓன் வே. என்னதான் அவங்க சொன்னாலும் அதை நம்ம தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். டு பஸ் ஸ்டாப், டு ட்ரெயின் ஸ்டேஷன், கால் கேப், நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? எஸ். பேமெண்ட் அண்ட் புக்கிங் சிஸ்டம்ஸ் ஹாவ் ஜென்ரலி பீன் செப்பரேட் ஃபார் ஈச் லெக் ஆஃப் ஜேர்னி. இப்போ நீங்க ட்ரெயினுக்கு நீங்க பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, அதாவது உங்க வீட்ல இருந்து நீங்க லடாக் போறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ரெண்டு தான் பாயிண்ட். அதுக்கு ரெண்டுக்கும் நீங்க பைக், உங்க ஓன் வெஹிக்கிள் இருந்தா நீங்க ஒரே தான் போறீங்க. ஒருவேளை பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறீங்க அப்படின்னா இப்போ உங்க வீட்ல இருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்க போறது இல்லை. மேபி நீங்க ஒரு சிட்டில இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கார் எடுத்து போவீங்க. அப்படி இல்லையா நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா பஸ் பிடிச்சி ரொம்ப தூரம் போயெல்லாம் நீங்க ட்ரெயின் ஏறுவீங்க. நீங்க லடாக்ல நீங்க பாயிண்ட் பில போய் இறங்கிடுவீங்களா? இல்ல, அங்கேயும் நீங்க லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வேற ஏதாவது மாற போறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பேமெண்ட் அண்ட் புக்கிங் சிஸ்டம் தான் ஒவ்வொரு இதுவும் இருக்கும். இப்போ ட்ரெயினுக்கு ஒரு புக்கிங் சிஸ்டம் இருக்கும், பஸ்ஸுக்கு ஒரு புக்கிங் சிஸ்டம் இருக்கும், அங்கே போய் கேப் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு புக்கிங் சிஸ்டம் இருக்கும், இல்லை கைடு கூப்பிடணும் அதுக்கு ஒரு புக்கிங் சிஸ்டம் இருக்கும். நிறைய புக்கிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் செப்பரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் and each leg of the journey, and the last mile between the mass transit and the final destination has not been covered at all. Sometimes இப்போ நீங்க சியாச்சின் கிளேசியர் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லடாக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த ரொம்ப ஹையா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கனெக்டிவிட்டி இருக்காது. there is no bus, there is no anything, you have to walk. நீங்க உங்க ஓன் வெஹிக்கிள்ல நீங்க போயிருந்தா கூட நீங்க வெஹிக்கிள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு you have to with the stick, you have to walk through the ice அப்படி நீங்க போற மாதிரி இருக்கும். அப்ப லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. between the mass transit and the final destination has always been a problem for the people, right? But services such as WIM aims to change all this. The services such as WIM, அதாவது WIM ஒரு சர்வீசஸ் வந்திருக்கு. இது என்ன செய்ய போகுது அப்படின்னா it is going to change all the things which has been happening here, right? The women services என்ன பண்ணுது? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா during traveling, planning a journey, right? அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்றாங்க. ரிமூவிங் த கெஸ்ட் ஒர்க் ரிமூவ் பண்ணிடலாம். கம்பைனிங் த வேரியஸ் ஆப்ஷன், எல்லா வேரியஸ் ஆப்ஷன் லைக் பஸ், டிரான்சிட், லோக்கல் கேப், trains, aeroplanes, bikes, cars, whatever it is, they are combining the various options. The women are say both, they are combining the various options into most efficient and cost effective ways. இப்படி பண்றதுனால ஆகும் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். உங்களோட புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா பண்ண முடியும், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கெட்டிங் த டிராவலர் சீம்லெஸ்லி ஃப்ரம் டோர் டு டோர். உங்க வீட்டில் இருந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விம் அஸ் சர்வீசஸ், இதுதான் அவங்க பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. அந்த 5 கீவேர்ட்ஸ் எது மேட்ச் ஆகுதுன்னு கேட்கறாங்க. நம்ம பாருங்க. ஜெர்னி, எஸ், இங்க ஜெர்னி பத்தி பேசுறாங்க. டிரான்ஸ்போர்டேஷன், ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் பத்தியும் பேசுறாங்க. டைவர்ஷன் பத்தி அவங்க பேசல. அப்ப ஆப்ஷன் ஏ ஓவராலா ஒன்னு ஆன்சரா இருக்க முடியாது. இந்த வாயேஜ் பத்தி பேசல. ஜெர்னி அண்ட் வாயேஜ் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். ஜெர்னின்றது நீங்க ரோட்ல டிராவல் பண்றது, வாயேஜ் இஸ் ஒன்லி த்ரூ சி. இந்த சி பத்தி எங்கேயுமே பேசல, ரைட்? டெஃபினட்டா இங்க என்ன இருக்க முடியாது? வாயேஜ் ஆன்சர் இல்ல, அப்ப அதுவும் ஆன்சர் இல்ல, ரைட்? டிராவல் பத்தி பேசுறாங்க. சர்வீஸ், எஸ், அந்த சர்வீஸ் விமன் ஒரு சர்வீஸை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த மெரிட்ஸ் ஆஃப் த சர்வீசஸ், மெரிட் ஆஃப் த விம பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. டெஃபினட்டா ஆப்ஷன் 3 ஆன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, as all the 3 boxes are ticking, ரைட்? பட் டிராவல் பத்தி பேசுறாங்க. இங்க டெஃபிஷியன்சிஸ் பத்தி பேசல. டெஃபிஷியன்சி இஸ் a disease, right? So definitely it will not be the answer. ரைடை பத்தி மட்டும் பேசல. ரைடுன்றது கார் ஆர் பைக் ரைடா தான் இருக்க முடியும். பட் இங்க போறவங்க பஸ் பத்தியும் பேசுறாங்க, மாஸ் டிரான்சிட் பத்தி பேசுறாங்க, ட்ரெயினை பத்தி பேசுறாங்க. So that is not going to be a ride anymore. So definitely from the given situations we can analyze the keyword is option 3. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. as a pre-caucus he is young and talented னு அர்த்தம், right? He is having that much maturity in a very young age. ஒரு 25-26 வயசுல இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி 20 வயசுல இருந்துச்சு அப்படின்னு that will be called as pre-caucus. Young civil servant Mr. Pierce brokered arms deal which helped his uninformed counterparts to get the weapons they needed. See, uninformed counterparts னா வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய counterparts, அவங்களுக்கு ஒரு ஆர்ம்ஸ் வந்து சீக்கிரட்டா அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னா he has been doing that. He has been brokering those arms deal. He circumvented arms embargoes. See, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு. பட் அதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணிருக்காரு? ஆர்ம்ஸ் எம்பார்கோஸ் வித் கிரியேட்டிவ் ரஷஸ். This is buying war planes as purportedly film props and cannily found leaky frigates and rusty tanks in places where they are no longer needed. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. So it is easy for him to broker as it was his talent.
இதெல்லாம் வந்து he has to negotiate. He is a negotiator. He is a civil servant. No, so he is in the position of negotiating. So he is negotiating and brokering some arms deal to the uninformed counterparts. He is doing some negotiations, right? Yes, and he bargained hard. So he is negotiating very hard. He's bargaining very hard, like our women's who's been getting vegetables from many of the shops. Not only women but also men's. Shaming rich countries. He's shaming rich countries for charging full prices to tiny beleaguered Israel and cajoling rich sympathizers. See, they are going to buy what? The already used warplanes, rusty tanks. So he is charging full prices for that. He has been criticizing those kind of things and negotiating very heavily and bargaining very heavily. It means breaking a lot of rules. So what he has been doing is bargaining heavily is completely breaking a lot of rules. And we are moving on. So as a pre-Caucasian civil servant, it's a talent. And he is negotiating is definitely what is a deal. And benevolence is also mentioned as he's been generous to the uninformed counterparts. So definitely all the three things are matching. Maybe this is your answer, right? As all the three are matching. We have to come back and we have to read it one more time. Importance பத்தி அங்க பேசவே இல்லை. ஏன்னா எபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன் ஆப்னஸ் அப்படின்னா there is no ability அப்படின்னு சொல்றாங்க. Definitely it is not going to match. 2 and 3 is definitely is an pre-Caucasian civil servant. He is talented guy. அதான் அவங்க சொல்ல வராங்க. Talent less அப்படின்னு 2 and 3 சொல்லியிருக்காங்க. Same things is repeated. Dexterity and clumsiness is same things are repeated. There's no clumsiness is already there. He's a talented person. Definitely option 1 is going to be the given answer from the given situation. அப்படின்றது நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? Right? And we are moving on to the next question. Okay. இந்த இடத்துல 2 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸஸ்ல கொஸ்டின்ஸ் அண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. அதை ஒன் வேர்ட்ல நம்மளால கன்சிஸ் பண்ண முடியுமா இல்லையான்றது அந்த சிச்சுவேஷன்ஸா இருக்கு. ரைட்? Now see the given tasks. Why don't you wear the black dress to tonight's party? Why don't you wear a black dress to tonight's party? இது என்னவா இருக்க முடியும்? ஏன் நீ இந்த இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு நீ பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்றது அதோட மீனிங்கா இருக்கு. அது ஒரு கன்சர்னா? கண்டிப்பா இல்ல. ரெக்கமெண்டேஷனா இருக்கலாம். டெஸ்பர் கிடையாது. டெஃபினட்டா ரெக்கமெண்டேஷனா இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1க்கு எனக்கு பி மேட்ச் ஆகும். இங்க பாருங்க ஆப்ஷன் 1க்கு எனக்கு ஏ மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ராங். சி மேட்ச் ஆயிருக்கு. ராங். சி மேட்ச் ஆயிருக்கு. ராங். ஏ மேட்ச் ஆயிருக்கு. ராங். அப்ப டெஃபினட்டா இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. ஆப்ஷன் 3ல மட்டும் தான் பி இருக்கு. என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? 3 தான் இருக்க முடியும். பட் ஸ்டில் நம்ம 2, 3 போய் பார்க்கலாம். Would you like to have something hot to drink? That's a concern. Definitely it's a concern. But 2க்கு A தான் மேட்ச் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். The day war as awaited for the news from the warfield. So warfield இருந்து நம்ம ஒரு நியூஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா it's a despair. Definitely C is C. 3 is C தான். So it is matching, right? As I mentioned earlier, all the 3 are matching. So answer is option 3. இப்படி எல்லாமே படிக்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஒரு விஷயம் மேட்ச் பண்ணாலே நான் இப்போ பண்ண மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணோன்னே எனக்கு ரெக்கமெண்டேஷன் ஆன்சர் கிடைக்கும். எனக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல 2 லைக் ஏ ஆன்சர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ பாருங்க 1ல ஏ இருக்கு, 5ல ஏ இருக்கு. ஸோ பிட்வீன் 2 ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். நீங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க 3 ஸ்டேட்மெண்ட்டே படிச்சு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்காது. when you are using elimination technique, நீங்க elimination technique யூஸ் பண்ணணும். நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. ரைட்? why I'm keep on saying this, that is very useful technique, very time saving technique. As it's a timing based examination, you have to use a time saving technique, which is elimination technique. Some of the techniques is also there. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு technique யூஸ் ஆகும். Personally I feel when many of my students are talking to me, elimination technique is a better technique. நான் feel பண்றேன். I'm just keep on reinforcing the same point to you people once again, right? So next we are moving on. Yeah, as we are coming to the end of the handout, this is the end of the handout given here. So we are having a small shout out. Time for Bank is a app that we are have it in the Play Store, and it is also available in the Apple stores also. Apple Store available ஆ தான் இருக்கு. அதுல நீங்க தினமும் ஒரு ஆன்லைன் டெஸ்டிங் எடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கு. டெய்லியும் கொடுக்குறாங்க, வீக்லியும் கொடுக்குறாங்க, மந்த்லியும் கொடுக்குறாங்க. அது இருந்துட்டே தான் இருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வருது, ஜாப் அலர்ட்ஸ் இருந்தால் கொடுக்குறது. ஒரு சில ப்ரிப்பரேட்டரி வீடியோஸ் லைக் வி ஆர் டூயிங் இட் நவ். ஒரு சில ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இன் தி ஆப்ஸ். அது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் SBI PO இல்ல கிளரிக்கலோ இல்ல IBPS PO இல்ல கிளரிக்கலோ இல்ல RRB PO இல்ல கிளரிக்கலோ, வாட் எவர் எக்ஸாமினேஷன் இட் இஸ், they are giving some analysis of the previous year question papers as well as the cutoff analysis. So what can we predict in the upcoming examinations? Every pattern போயிட்டு இருக்கு. Is very very important. Not only studying and preparing and practicing is important. This is also important. Strategizing is also important. அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட ஆப்ல கொடுத்துட்டு தான் இருக்கோம். So vocabulary tool is a cue card. Vocabulary tool is a cue card has been given to you. Keep on, right? அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் எக்ஸாமினேஷன் இன்ஃபோஸ் அண்ட் பேப்பர் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு கொடுக்க தான் செய்யறாங்க, ரைட்? That is also very useful information for you people in the Time for Bank app, right?
So, and we are also available in several other platforms like Telegram, YouTube, Instagram. We are all available on all the platforms, and the QR code is being given. You can scan it. You can just pause it and scan one of the QRs, and you can get to that particular IDs. Right. So this is the end of the handout, it seems. And thank you. I'll see you in one more class. Correct? Yes. And thank you.